மாப்பிள்ளைகளா எல்லாம் இத்தனை நாளுக்கு அப்புறம் எப்ப வந்தது? எல்லாம் சீருக்குன்னு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கிறீங்க. ஆமாங்க, நீங்க சீரியல் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல மாமதான் கொஞ்சம் கோபமா இருக்கிறாரு. நானெல்லாம் இல்லைங்க, நானெல்லாம் இல்ல. பரவாயில்ல, சரி பரவாயில்ல, வாங்க. ஏதோ நடந்து போச்சு, எல்லாம் நல்லபடியா சீர் நடந்துச்சு. சரிங்க, பரவாயில்ல. ஏன்னா எங்களுக்கு தேடி இப்ப வந்திருக்கிறீங்க. அரண்மனை தேடி வந்தவங்கள நாங்க ஒருபோது கைவிட மாட்டோம். நீங்க வாங்க, உட்காருங்க, பேசலாம். வாரமுங்க. மாப்பிள்ளைகளா, தண்ணிக்கு குடிக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி இல்லைங்க, நீங்க கொஞ்சம் பெருசா இருக்கிறீங்களா? சொம்ப கொஞ்சம் பெருசா எடுத்து போதுமா? அப்புறம் உங்களுக்கு அப்படியா? சரி மாப்பிள்ளை. அப்புறம் மனைவி வச்சு தேடி வேறு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்க. ஏதாச்சும் விஷயம் இல்லாம தான் வந்திருக்க மாட்டீங்க, இப்ப வந்திருக்கிறீங்க. ஜோலியா தான் வந்தவங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரி 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 சரிங்க. வேண்டாம், நீங்க ஜோலியா தான் வந்தவங்க. அத்தை அதுதான் மாப்பிள்ளை, என்ன ஜோலி என்ன ஏது? அன்னைக்கு வந்து சண்டை கட்டிட்டு போயிட்டோம். ஆமாங்க மாப்பிள்ளை, சரி விடுங்க. நான் தான் விடுங்கன்னு சொல்லி அது விடுங்கன்னு சொல்லிட்டேன். அது எங்கேயோ காத்து வாக்குல காதுல வந்து விழுந்ததுங்க. உளுந்துதா? ஆமாங்க. என்ன உளுந்தது காதுல? சோழ மன்னர் வந்து தாமரையை பொண்ணு கேட்டாங்களாமா. ஆமாங்க. ஆமாங்க மாப்பிள்ள, நீங்க குடுக்கலன்னுட்டீங்களாமா. ஆமாங்க மாப்பிள்ள, அதெல்லாம் என்னென்ன அவங்க வந்து கேட்டாங்க. சரிங்க. என்னதான் பேரரசர் இறங்கி வந்து கேட்டாங்க. நம்ம தாமரைப்புற என்ன கொஞ்ச நாள் போகட்டும், நாங்க வேண்டாம்னு சொன்னேங்க. அப்புறம் மேநாட்டுல காளிராஜரும் வந்து கேட்டாங்களாமா. ஆமா ஆமாங்க, எல்லாருமே வந்து கேட்டாங்க. சரிங்க. பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கணுங்க. அதுதான் என்னதான் இருந்தாலும் உரிமை எங்களுக்கு இருக்குதுங்க. ஓ ஆமா ஆமா, உரிமை. நீங்க உரிமைக்காரங்க? ஆமாங்க. தாமரை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோமுங்க. ஓ, தாமரை பெண் கேட்டு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க? ஆமாங்க. சரிங்க மாப்பிள்ளைகளா, ஏதோ சோழ மன்னர் கேட்டாரு, அவரும் ஒரு பேரரசர், அதனால தரல. காளிராஜா படைகள் கேட்டாங்க. சரிங்க. அவங்க குலமும் வேற, நம்ம குலமும் வேற, அதனால தரல. ஆனா நீங்க வந்து இவ்வளவு தூரம் கேட்டுக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு முறை இருக்குது. சரிங்க. நீங்கதான் என்ன இருந்தாலும் தாய் மாமாங்க, பொண்ணு உங்களுக்கு கொடுக்கல. சரிங்க. அதனால நான் என்னங்கிறேன்னா, சரி நம்ம சபதம் பண்ணிக்கல, பொண்ணு நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். சரிங்க. ஆனா 12 பசங்க இருக்கிறீங்க, யாருக்கு தாமரை மூச்சு வைக்கிறது? 12 பசங்கள்ல எல்லாத்தோட பசங்களுக்கு ஜாதகம் கொண்டு வந்திருக்குதுங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. சரி சரி. பொருத்தம் பார்த்துட்டு யாருக்கு 2 பொருத்தம் கரெக்டா சரியா இருக்குதோ 2 பேர்த்துக்கு அவங்களுக்கு மூச்சுக்கலாமுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓ, 12 பேர்த்தோட ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆமாங்க. சரி சரி சரி. அப்ப இருக்கு, நான் போய் தாமரையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். சரிங்க. அப்புறம் அரண்மனையில் இருக்கிற ஐயரை கூப்பிட்டு, சரிங்க, அப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். சரிங்க. சரிங்களா? சரிங்க. நான் எடுத்துட்டு வரேன். பொண்ணு பரவாயில்ல, நீதான் கூட்டிட்டு வந்த, நீயாச்சும் அப்பயாச்சு. 12 பேர் தான் 12 பேர் தான் சொன்னோம். மாப்பிள்ள, இதான் தாமரையோட ஜாதகம். சரிங்க. இருக்கு, ஐயரை வேணும், நான் கூட்டிட்டு வர்றேன். சரிங்க. சரிங்க. சாதிகளா, இவரு போய் ஐயரை கூப்பிட்டு வாங்க. சரியா? நம்ம அரண்மனை மேல இருப்பாரு, அவரை வர சொல்லுங்க. எதுக்கா? ஏய், சொன்ன வேலையை செய்யல, என்ன முடுக்கிறீங்க? சரியா? போய் நம்ம ஐயரை வர சொல்லு. ஏப்பா கூப்பிட்டாங்களா? சரி, நான் போய்க்கிறேன், நீ போ. ஆமா, இங்க எதுக்கு இந்த முணுக்கிட்டு இருக்கிற? உனக்கா? நான் அடுக்கா? நல்லா தான் இருக்க, போ. சரி போ. ஏனுங்க சாமி, வணக்கம் 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 வணக்கம்ங்க.
பணம் கூப்பிட்டீங்களாமா? ஆமாங்க, வர சொன்னவங்க. சரி சரி, என்ன விஷயம், என்ன ஏது? ஜாதகம் பார்க்கணுங்க, பொருத்தம் பார்க்கணும். யார் உங்களுக்குமே இருக்குங்களா? எனக்கு அது எங்க மாமாவுக்கு எனக்கு இல்லைங்க, ஆ. எங்க பசங்களுக்குமே அவங்க பொண்ணுக்குமே. ஓ, உங்க பசங்களுக்குமே எங்க பசங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும். அவங்க பொண்ணுங்களுக்குமே? பொண்ணுக்குங்க, ஒரே பொண்ணுதான் இருக்குது அவங்களுக்கு. அப்படியா அப்படியா, சரி சரி. ஆமாங்க, இந்தாங்க. உங்களோட ஜாதகத்தை கொடுங்க. இது பொண்ணோட பொருத்தமுங்க. பொண்ணோடது? சரியா இருக்குதானு. பொண்ணோட ஜாதகம். இந்தாங்க சரி சரி. பாருங்க. உங்களோட பொருத்தமா? என் பையனுதுங்க. உங்க பையனோடது? அப்புறம் நம்ம பையனுக்கு கூட முதல்ல கொண்டா. இந்தாங்க. ஓ, இவனுங்களா? ஆமா. ஆ. பொண்ணோட ஜாதகம் எதுங்க? பொண்ணோட ஜாதகம் அதுங்க. அடா அடா அடா, பார்த்தாலே அப்படி இருக்குது. ம். ஏனுங்க? சரி சரி, என்ன சொல்ல வரேன்னா, ஆ, இது குடிக்கு எடுத்த கூலைய அதிகா இருங்க. அது என் பையன் தானுங்க, மூத்தவன். மூத்தவன்? ஆமாங்க. உங்க பையனா? ஆமாங்க. உங்க பையனா இல்ல பக்கத்து வீட்டு பையனா? அட 12 பேர் இருக்கிறீங்க, அவங்க உங்க பையன் தானே? எங்க பையன் தானுங்க. சரி சரி, இருங்க பொறுத்து பாத்துரலாம். ஜாதக தூக்கி போட்டாரு. ஏனுங்க? புரியுங்க, தாமரையோட ஜாதகம். ஏனுங்க? பரவாயில்லைங்க, இந்த ஜாதகம் மாதிரி எந்த ஜாதகம் உலகத்துல இருக்காதுங்க. ஏனுங்க, என்னாச்சுங்க? ஆமாங்க ஆமாங்க, இருக்கவே இருக்காது. ஏனுங்க? அப்படி இருக்குது. மூச்சுக்கலாம். மூச்சுக்கலாங்களா? மூச்சுக்கலாம் அவ்வளவுதான். சரிங்க, உங்களுக்கு மூச்சுக்கலாமுங்க. என்னன்னா, ஆ, 2 பேருக்கு அப்படி இப்படி 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 அப்படின்னு போட்டு பார்த்தாலுமே ஆ, 3 பொருத்தம் நல்லா இருக்குதுங்க. 3 தான் இருக்குதுங்களா? ஆமா, 3 பொருத்தமா இருக்குதுங்களா? போதுங்களா 3? 3 பொருத்தமா இருக்குதுங்க. சரி, வேண்டாம் கொடுங்க. இது 3 பொருத்துங்க. வேண்டாம் அடுத்தது வேண்டாம். ஆளுக்கு வீசுறீங்க. அவனு நீ ஆகாது. இந்தாங்க. இவனா இருங்க. சின்னவன் பையனுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இல்லைங்க, இந்த ஜாதகத்தை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கலைங்க, வேண்டாம். இந்தாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இந்த ஜாதகத்துக்குமே மூச்சு வைக்கலாமுங்க, ஆ, ஆனா பிரிஞ்சு போயிருவாங்க. அப்புறம் அதை எதுக்கு அங்க வீசிடுங்க. அடுத்து வீசிடுங்க. அடுத்து இந்தாங்க இது. ஆ, இந்த பத்தத்தை பார்த்தாலே அப்படியே நல்லா இருக்குது. என்னன்னா, சரிங்க. இது யாரோடது? அது தம்பி பையனுதுங்க. உங்க தம்பி பையன்? ஆமாங்க. உங்க பையன் இல்ல? இல்லைங்க. என்னன்னா, சரிங்க. தாமரையோட பொருத்தத்தையும் வச்சு பார்த்தா, சரிங்க. அரிஞ்சு சொரிஞ்சு பார்த்தா, சொரிஞ்சு பார்க்குறீங்களா? இல்ல இல்லைங்க, அதெல்லாம் அப்படி பார்க்கணும். அப்படி இப்படின்னு பார்த்தா ஆ, இவங்க 2 பொருத்தம் தான் நல்லா இருக்குதுங்க. சரிங்க. பையன் பேர் என்ன, மாந்தியப்பனுங்களா? ஆமாங்க. மாந்தியப்பன். ஆ, மாந்தியப்பனும் தாமரை அருகினாச்சு. சரிங்க. இவங்க 2 பொருத்தம் தான் 10 பொருத்தம் பக்காவா இருக்குதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க ஆமாங்க. மாந்தியப்பனுக்குங்க. மாந்தியப்பன் எங்க அண்ணன் பையனுங்க. அவங்க அண்ணன் பையன் தான். சரி. அவனுக்கு மூச்சிருங்க. அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க ஆமா, தாமரைக்கு அவனுக்கு வந்து நல்ல ஒரு பொருத்தம் இருக்குது. சரிங்க. மாந்தியப்பனுக்கு திருமணம் மேல மூச்சு வச்சிருங்க. சரிங்க, அப்படியே பண்ணிக்கிறவங்க. அப்புறம் எப்படி மூக்கிறீங்க, என்ன பண்றீங்க? தேதி குறிக்கணுங்க. சரிங்களா? நீங்களே பார்த்து சொல்லிருங்க, நீங்க தான் கல்யாணத்துக்கும் வரணும். அப்படியா? ஆமாங்க. கோமக்கன் பழம் இருக்கா? ஆமாங்க, அதுக்கு தானுங்க. பார்க்காதீங்க. ஏனுங்க? பாத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. என்னன்னா, ஆ, வர்ற வெள்ளிக்கிழமை விட்டுருங்க. சரிங்க. அது விட்டுருங்க, அப்படியே போகட்டும். அது போயிட்டு போகுது. அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சுக்கோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை? ஆமா, காலையில சரிங்க. 6:30 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள ஒரு நல்ல நேரம் இருக்குது. 6:30 மணில இருந்து 7:30 மணிக்கு. ஆமா, 7:15 மூச்சுங்க. 7:15. ஆமா, கல்யாணம் ஆன மூச்சோட தாலி கட்டிடணும். சரிங்க. சரிங்களா? சரிங்க. அப்புறம் வேற ஏதாவது பண்ணணுங்களா? அவ்வளவுதான். தாமரைக்குமே மாந்தியப்பன். சரிங்க. நீங்க யாரு, முறதானே? முறதானுங்க. முறதானுங்களா? சரி சரிங்க. அப்ப மாந்தியப்பன் ஹாஸ்டல் ஒரு பங்காளி கூட்டத்தோட பையன். ஆமாங்க. மாந்தியப்பனுக்கும் தாமரை அரியனாட்சிக்கும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை திருமணம். சரிங்க. சரிங்களா? சரிங்க. சரி, போயிட்டு வரணுங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. காணிக்க காணிக்க நல்ல காணிக்க கொடுக்குறீங்க. சரி, போயிட்டு வரணுங்க. சரி. கல்யாணத்துக்கு வந்துடுறேன், சொல்லி விடுங்க. நீங்க தான் வரணும் கண்டிப்பா. சரி சரி, வந்துடுறேன்.
பாச்சலூர் பங்காளிகள் அனைவரும் தானே அந்த மாந்தியப்பனுக்குத்தானே சம்மதமானது தானே கேட்டுத்தானே சென்றார்கள். ஆமா. அப்பொழுதுதானே மன்னா மன்னா ஏதோ பாச்சலூர் பங்காளிகள் வந்து பொண்ணு கேட்டாங்க. நம்ம அப்புறம் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் முறை ஏதோ எல்லாம் பார்த்து மாந்தியப்பனுக்குமே நம்ம மாப்பிள்ளை மாந்தியப்பனுக்குமே சாம்பாருக்கு மூச்செல்லாம் சொல்லி எல்லாம் 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 பண்ணியாச்சு. சரி, சொன்ன மாதிரி மூச்சு வச்சிடலாமுங்க. சரிங்களா? மூச்சிடலாம். சரிங்கம்மா, அப்புறம் நடக்கிற எல்லாம் வேலையெல்லாம் பார்க்கலாம். சரி, பாத்துக்கலாம் பெண்ணே. சரி, மாப்பிள்ளை தாண்டி விட்டுல அவங்க போகட்டும். சரி, மாப்பிள்ளைங்களா மாப்பிள்ளைங்களா சரி, எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. என்னென்ன எங்க சைடு நாங்க என்ன சொல்லணுமோ யார் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிடுறோம். சரிங்க. நீங்க உங்க வகை எங்க சொல்லணுமோ சொல்லிடுங்க. சரிங்க, சொல்லிடுறேங்க. சரிங்களா? சரிங்க. சரிங்க மாப்பிள்ளை, அப்புறம் போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வர வெள்ளிக்கிழமை இல்லாம அடுத்த வெள்ளிக்கிழமை திருமணமுங்க. 6:30 இருந்து 7:15 பிள்ளைங்க. ஆமாங்க, ஆமா ஆமா, மூச்சர்ல. சரிங்க. அப்புறம் கல்யாணம் எங்க வச்சுக்கலாங்க? கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? நம்ம அரண்மனையிலே வச்சுக்கலாம். முடுங்க இங்க மணிங்குறிச்சிலே வச்சுக்கலாம். ஆமா, மணிங்குறிச்சிலே வச்சுக்கலாம். சரிங்க, வச்சுக்கலாமுங்க. சரிங்களா? சரிங்க. சரி. பாச்சலூரைத்தானே தேடி அங்க என்ன வித வராங்கோ சாமி அந்நேரோ பாச்சலூரை தேடியல்லோ 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 அங்க வராங்கோ பங்காளியோ 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 பாச்சலூரை தேடியல்லோ 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 அங்க வராங்கோ பங்காளிகோ 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 அரண்மனைக்கு முன்பதாகத்தானே அங்க எள்ளு வச்சா எல்விலுக அங்க என்ன ஆயிரம் மக்கள் தானம். ஆமா, கொள்ளு வச்சா கொல்விலுக அங்க கோடி லட்சம் நாளைக்கு முன்பதாகத்தானே அனைத்து மக்களும் தானே வந்தடைந்தார்கள். ஆமா, இதெல்லாம் தானே ஒரு புறமாகத்தானே இருக்கு. பாச்சலூர் பங்காளிகள் அனைவரும் தானே ஒரு நாளைக்கு முன்பதாகத்தானே அந்த மனைகுறிச்சிக்குத்தானே செல்ல வேண்டும் என்று பாச்சலூர் பங்காளிகள் தானே ஒன்று சேர்ந்துதானே பேசினார்கள். ஆமா, சீக்கிரம் போறோம். நாளைக்கு பேர் முடிஞ்ச கல்யாண பையனுக்கு பையனை கூப்பிட்டு வேணுங்கிறத எடுத்துட்டு அப்புறம் எல்லாம் புறப்பட்டுல போதுமா துணியில இதை போதே போதுவா பாதிக்காரன கையோட கூட்டிட்டு போயிடலாம். சரி, இருந்தாலும் மாப்பிள்ளை கூட்டு வரும்போது ஒரு நல்லா இருக்கும் இல்ல? ஆமா, சரி, வான வேடிக்கையோடு நல்லா இருக்கும் இல்ல? போலாம். ஆமா, அப்புறம் நம்ம பாச்சலூர் பண்ண சும்மாவா அதான் செல்ல தம்பியில சித்தரசியில காமிக்கணும் இல்ல அவங்களுக்கு? சரி, நட போல எல்லாம் புறப்பட்டு போய் என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு வரலாம். சரியா? சரி, நட போலாம். சரியா? போல சாமிகளே, வாழ்த்துமான பணம் போட விருப்பமுள்ள சாமிகள் கூப்பிட்டு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.